அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், நன்மை செய்கிறவரே மை துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவன் கர்த்தரிடத்திலிருந்து தயை பெறுகிறான் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே இந்த நாள்ல எங்களுக்கு தேவையான தயவை நீர் கட்டளையிட்டு எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 11வது அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க எதை சொல்றாருன்னா, முந்தின அதிகாரத்துல இஸ்ரவேல் மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல, அவர் இலவசமா கொடுக்கிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல, கீழ்ப்படியாதவங்களாகவும் எதிர்த்து பேசுறவங்களாகவும் இருந்தாங்க அப்படின்றத தியானிச்சோம். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தள்ளி விட்டாரா, இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். தள்ளி விடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தன்னையே ஒரு எடுத்துக்காட்டா பவுல் சொல்றாரு. நான் ஆபிரகாமோட சந்ததியில பிறந்தவன், பென்யமீன் கோத்திரத்துல பிறந்தவன், நான் ஒரு இஸ்ரவேலன். ஆண்டவர் என்னை தள்ளி விடல. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு எக்ஸாம்பிளா சொல்றார் பவுல். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. தாம் முன் அறிந்து கொண்ட ஜனங்களை தள்ளிவிடவில்லைன்னு சொல்லியிருக்காரு. இது ரோமர் 8வது அதிகாரத்துல 29, 30 ஆகிய வசனங்கள்ல யார முன் அறிந்தாரோ அவங்கள முன் குறித்திருக்கிறார், யார முன் குறித்தாரோ அவங்கள அழைத்திருக்கிறார், யார அழைத்தாரோ அவங்கள நீதிமான் ஆக்கி இருக்கிறார், யார நீதிமான் ஆக்குனாரோ அவங்கள மகிமைப்படுத்தி இருக்கிறாருன்னு அதுல வாசிக்கிறோம். அப்ப முன்ன அறிந்த கொண்ட தம்முடைய ஜனத்தை, இஸ்ரவேல் மக்களை அவர் தள்ளிவிட மாட்டாரு. எலியாவை குறித்து சொல்லுகிற இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, எலியா தீர்க்கதரிசிய இப்ப அடுத்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. இந்த எலியா தீர்க்கதரிசிய பத்தி வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? அவன் தேவனை நோக்கி. இங்க எலியாவுக்கும் தேவனுக்கும் இடையில நடந்த உரையாடலை நம்ம பார்க்கிறோம். இது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 10வது வசனம். இது எலியா பயந்து போய், ஏசபேலுக்கு பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நேரத்துல கர்த்தரை பார்த்து அவர் பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போது, எலியா தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்றார். இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொலை செஞ்சுட்டாங்க, பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போட்டாங்க, நான் ஒருத்த மாத்திரம்தான் தப்பிச்சு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்றார். அப்படி பண்ணும்போது தேவன் அவருக்கு கொடுத்த பதில் அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன, ஆண்டவரோட பதில் என்ன அப்படின்னா, இது 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 18வது வசனத்துல அந்த பதில் இருக்கு. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. நீ சொல்ற ஒருத்த மாத்திரம்தான் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற, ஆனா கர்த்தர் பதில் என்ன சொல்றாங்கன்னா, 7000 பேரு பாகால வணங்காத ஜனங்களை நான் மீதியா வச்சிருக்கேன், எனக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அங்க பேசுறத சொல்லியிருக்கு.
அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அன்னைக்கு எலியா காலத்துல நடந்தது போல இப்பயும் ஒரு கூட்ட ஜனங்கள் கிருபையினால தெரிந்து கொண்டு அவங்கள ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியையினாலே உண்டாயிராது. அந்த ரட்சிப்பு கிருபையா இலவசமா தேவன் கொடுக்கிறது. அதை எந்த ஒரு கிரியை செய்கிறதுனால உண்டாகிறது இல்ல. இலவசமா கொடுக்கப்படுற ரட்சிப்பு. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அப்படி ஒருவேளை இல்லாம இருந்துச்சுன்னா அது கிருபைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு செயலை செய்யறதுனால நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சுன்னா அது கிருபை கிடையாது. அது கிரியையினாலே அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால், ஒருவேளை ஏதோ நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால ரட்சிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது கிருபையாய் இருக்காது. அப்படி அல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். இஸ்ரவேலர் தேடுறத அடையல. என்ன தேடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், இது விசுவாசத்தினால் ஆகும் நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. அவங்க என்ன தேடினாங்கன்னா நீதிமான் ஆக்கணும், நியாய பிரமாணத்தை கை கொண்டு நீதிமான் ஆகணும் தேடினாங்க. ஆனா அவங்களால அதை அடைய முடியல. ஆனா புறஜாதியினர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதன் மூலம் அவர் தருகிற ரட்சிப்பை இலவசமாய் பெற்று கொண்டார்கள். இஸ்ரவேலர் தேடினத அடையல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீதிமான் ஆக்கப்பட்டாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை பெறாதவங்களுடைய இருதயம் எல்லாம் கடினப்பட்டு இருக்கிறது. இருதயம் கடினப்பட்டிருந்தா அந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. அதுதான் இங்க அவங்க இன்றைய தினம் வரைக்கும் அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கன நித்திரையின் ஆவி, ஒரே தூக்கத்துல இருக்காங்க. கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தருடைய செயல்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைய கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எழுதி இருக்கிறபடியே நடக்குது. இது எங்க எழுதி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசாயா 29வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ஏசாயா 29:10 சொல்லியிருக்கு, கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் மக்களை குறிச்சு. உபாகமம் 29:4 உபாகமம் 29:4 ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இவங்களால கர்த்தருடைய செயல்களை பார்க்க முடியல, அவருடைய வார்த்தையை கேட்க முடியல, கர்த்தர ஒரு வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படியல இஸ்ரவேல் மக்கள். அன்றியும் அவர்களுடைய பந்தி
அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறலுக்கான கல்லும் பதிலுக்கு பதில அளிக்கிறதுமாக கடவது. இது அவர்களுடைய பந்தி, அவங்க சமாதானமா உட்கார்ந்து சாப்பிடுற பந்தி, அந்த பந்தியே அவங்களுக்கு சுருக்காயிருது, கண்ணியாயிருது, பிடிக்கக்கூடிய மிருகங்களை பிடிக்கக்கூடிய வைக்கிற கண்ணியாயிருது, இடரலுக்கான கல்லாயிருது, பதிலுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது சங்கீதம் 69:22 தாவீது தனக்கு விரோதமாய் இருக்கிற தன்னுடைய எதிரிகளை குறிச்சு சொல்லும்போது இந்த வார்த்தைகளை சொல்றாரு. சங்கீதம் 69:22 அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுடைய வலையுமாய் இருக்க கடவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப தனக்கு எதிராக இருக்கிற ஜனங்களுக்கு அழிவு சமாதானமா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு அழிவை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காணாதபடி அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். இப்ப காணாதபடி அவர்கள், இதுவும் சங்கீதம் 69:23 அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவது, அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இங்க காணாதபடி அவங்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடவது, கண்கள் இருள் அடைஞ்சு போகட்டும், அவங்களுடைய முதுகு எப்பையும் குனிஞ்சு இருக்கட்டும் அப்படின்னு தாவீது தன்னுடைய எதிரிகளை குறிச்சு சொல்றாரு. பவுல் அதை எடுத்து இங்க சொல்லி இஸ்ரவேல் மக்கள் தேவனை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதனால அவங்க தாழ்ந்து போயிருவாங்க அப்படின்றத சொல்றதுக்காக அவர்களுடைய முதுகை எப்பொழுதும் குனிய பண்ணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வரும், அவங்க கஷ்டங்களை அனுபவிப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க தலைகுனிவை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் தள்ளி விட்டாரோன்னு ஒரு கேள்வி கேட்டு இல்ல, நானே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் ஆபிரகாமோட சந்ததி, பென்யமீன் கோத்திரம், ஆனா என்ன ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உதாரணமா சொன்னாரு. அடுத்து ரெண்டாவது எலியா தீர்க்கதரிசியோட சம்பவத்தை சொல்றாரு. வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எலியா தீர்க்கதரிசி தேவனை பார்த்து கேட்கிறாரு, இஸ்ரவேல் மக்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சுட்டாங்க, பலிபீடத்தை இடிச்சுட்டாங்க, நான் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தேவன் பதில் என்ன சொல்றான்னா, இல்ல 7000 பேர் பாகாலுக்கு வணங்காம இருக்காங்க, எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு கூட்ட ஜனங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கிருபையா அவங்கள இஸ்ரவேல் மக்கள்லயே ரட்சித்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் மக்கள் ரட்சிப்ப நீதிமான் ஆக்கப்படுதல நியாய பிரமாணத்தை கை கொள்றதன் மூலம் தேடினாங்க, அது அவங்க பெற்றுக்கொள்ள முடியல. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் புறஜாதி இருக்கலாம் அல்லது இஸ்ரவேலரா இருக்கலாம், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்களை எல்லாம் ஆண்டவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். மற்றவங்களாம் இருதயம் கடினப்பட்டுருச்சு, அவங்க கன நித்திரை ஆவி உடையவர்களா இருக்காங்க, காண்கிற கண்ணு இல்ல, கேட்கிற செவிகள் இல்ல, அவங்க இருதயம் கடினப்பட்டதுனால இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ள முடியல, அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியல. இதுக்கு தாவீது தன்னுடைய பகைஞருக்கு சொன்ன வார்த்தைகளை பவுல் சொல்றாரு. அவங்க பந்தி இருந்தது சுருக்கும் கண்ணியும் இடறலுக்கான கல்லும் பதிலுக்கு பதிலுமாய் இருக்கும், அவங்க கண்ணு அந்தகாரப்பட கடவது, அவர்கள் முதுகு எப்பயும் குனிந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்துருக்களை குறிச்சு
தாவீது சொல்றாரு. பவுல் அதையே எடுத்து இங்க சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தலைகுனிவை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை அறியாம இருந்த எங்களையும் தேடி வந்து ரட்சித்து கிருபையாய் எங்களை ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டீர். அந்த அன்புக்காய் மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அப்பா, காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் இல்லாம இருதயம் கடினப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காய் இயேசுவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். அவங்க மனம் திரும்ப உதவி செய்யுங்க. உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். இலவசமாய் கொடுக்கிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.